ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, சப்தமி திதி மாலை 3:55 வரை உள்ளது. பின் வளர்பிறை அஷ்டமி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்று ரோகிணி நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:37 வரை உள்ளது. இன்று வாஸ்து நாள். இன்று காலை 10:32 இருந்து 11:08 வரை வாஸ்து செய்வது நன்று. மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள் குரு ஓரை காலை 6 7 வரை. சுக்கிர ஓரை காலை 9 10 வரை. புதன் ஓரை காலை 10 11 வரை. சந்திர ஓரை காலை 11 12 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொதுப்பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி, சந்திரன் 12. இன்று குடும்பத்தில் உங்களுக்கு சுபகாரிய விரயம் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஏதாவது ஒரு விசேஷம் நடக்க வாய்ப்பு உள்ளது. நீங்கள் விரயத்தை சுப விரயமாக மாற்றக்கூடிய வல்லவர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 11. இன்று அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 11. இரும்பு சார்ந்த வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் அளிக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபம் அளிக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக முடியும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் வந்து அகலும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பார்ப்பர். தெரிந்த தொழிலை செய்வது உத்தமம். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குரு 2. இளைஞர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். தனவரவு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் லாபம் அடைவர். செவ்வாய் 3.
ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும், லாபம் கிடைக்கும். கேது 6ல் காலனி வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுபிட்சமாக இருக்கும், லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன். அசுவதி. நீங்கள் எல்லோரையும் கணித்து அறிவீர்கள். நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு. பரணி. சுக்கிரன் பலம் அதிகமாக உள்ள நட்சத்திரம். மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு என்றும் உள்ளது. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். செய்தொழில் லாபமும் உண்டு, ஏற்றமும் உண்டு. சிலர் செய்தொழிலை மாற்றி அமைப்பர், லாபகரமாக அமையும். கார்த்திகை. சமயோசித புத்தி உடையவர்கள், புத்திசாலித்தனம் பளிச்சிடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். இன்று நீங்கள் முருகபெருமான் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுமை தீபம் ஏற்றி முருகபெருமனை மனதார வணங்கினால் எல்லாவித பலன்களும் நலன்களும் கூடும். ரிஷபராசி. சந்திரன் ஜென்மத்தில். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு ஜென்மத்தில். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. அதனால் ஏற்றமிகு நாளாக இந்நாள் அமையும். செவ்வாய் 2ல். வார்த்தைகளில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கேது 5ல். செய்தொழில் லாபம் உண்டு. செய்தொழில் கவனம் தேவை. உத்தியோகத்திலும் கவனம் தேவை. சூரியன் 10ல். அரசாங்க காரியங்கள் முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலருக்கு அரசு பதவிகள் கிடைக்கும். சனி 10ல். ஆட்சி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபத்தை ஈட்டும். புதன் 11ல். மாணவர்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். ராகு 11ல். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், கிரைனைட் கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். ஏற்றதான நாளாக இருக்கும். சுக்கிரன் 11ல். பெண்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில பெண்கள் வேலையில் அமர்வர். சில பெண்களுக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். கார்த்திகை. நீங்கள் எண்ணிய காரியம் கைகூடும். இன்று நீங்கள் முருகபெருமான் ஆலயம் சென்று வணங்க வேண்டும். அதனால் உங்களுக்கு எல்லா வகையான லாபமும் கிடைக்கும், ஏற்றமும் உண்டு. ரோகிணி. உங்கள் மனதில் பட்டதை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். யாருடைய மனதையும் புண்படுத்தும்படி வார்த்தைகளை விட வேண்டாம். மிருகசீரிடம். நீங்கள் எல்லோரையும் கணித்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவ ஆலயம் சென்று வில்வம் சாற்றி பசுமை தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா என்று பஞ்சாட்சரத்தை மனமாற ஓதினால்
எல்லா வளங்களும் கிட்டும். மிதுன ராசி சந்திரன் 12ல். இன்று சுப விரயம் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு உண்டு. சிலர் வீட்டினை புதுப்பிப்பர். சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவர். அதனால் சுப விரயம் உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். எதிலும் நிதானம் தேவை. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். கேது நாளில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் வாடிக்கையாளர்கள் மத்தியிலும் பேசும்போது வீணான வார்த்தைகளை விட வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்க்கவும் லாபம் உண்டு. சூரியன் 9ல். அரசாங்க காரியங்கள் தாமதம் படும். கடின முயற்சிக்கு பின்னர் அவை வெற்றி உண்டாகும். சனி 9ல். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். சிலருக்கு உத்தியோகம் கிடைப்பது தாமதமாகும். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். இரும்பு சார்ந்த தொழில்கள் சற்று மந்தகதியில் இயங்கும். ரியல் எஸ்டேட் சற்று மந்தகதியில் இயங்கும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வெளிநாடு சென்று சிலர் பொருள் ஈட்டுவர். அதிலும் எந்த ஏஜென்சியை நாம் அணுகுகிறோம் என்பதையும் விசா போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். புதன் 10ல். லட்சுமிகரம் உண்டு. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, ஏற்ற ஒரு நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவர். சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் பெறுவர். ராகு 10ல். செய்தொழிலில் லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சுமாராக லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 10ல். எதிலும் கவனம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். பெண்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். குரு 12ல். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்கள் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எல்லா வகையிலும் கவனமாக இருந்தால் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். உங்களுக்கு இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. திருவாதிரை. மனதில் பட்டதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் இன்று செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. அனைவரையும் நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று தனவரவு உண்டு. நினைத்த காரியம் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று பசுனை தீபம் ஏற்றி லட்சுமி நரசிம்மரை ஓம் நமோ நாராயணா என்று கூறி வழிபட்டால் எல்லா வளங்களையும் நீங்கள் பெறலாம். கடகராசி சந்திரன் 11ல். இஷ்டார்த்த சித்தி. நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தன வருவாய் உண்டு. ஏற்றமிகு காலமாக இன்று அமையும். குரு 11ல். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. அதனால் இந்நாள் பொன்னாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளுவர். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். சிலர் புதிதாக சொத்து வாங்குவார்கள். எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகும். சனி 8ல். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும்
யோசித்து முடிவெடுக்க வேண்டும். வியாபாரிகள் லாபம் பெறுவர். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்தால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். ராகு 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம் மந்தகதியில் செல்லும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு சிலர் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன் புனர்பூசம் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகும். இன்ற நாள் பொன்னாளாக அமையும். பணவரவு தனவரவு உண்டு. பூசம் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். இந்நாள் பொன்னாளாக முடியும். நினைத்த காரியம் கைகூடும். உடல் நலனில் மட்டும் அக்கறையும் கவனமும் கொள்ள வேண்டும். இன்று தனவரவு உண்டு. ஆயில்யம் செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இன்று ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி ஓம் நமோ ஆஞ்சநேயாய நமக என்று கூறி வழிபட்டால் எல்லா வளமும் கிட்டும். சிம்மராசி சந்திரன் 10 சௌக்கியம் கூடும். தேக ஆரோக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. குரு 10 அரசு உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. இடப்பெயர்ச்சினால் ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரிகள் பிரயாணத்தால் லாபம் ஈட்டுவர். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் லாபம் பெறுவர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். வங்கியில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். கிரைனைட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் இவர்களுக்கு தன லாபம் உண்டு. சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சனி 7 தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீட்டில் பத்திரத்தை படித்து பார்த்து வாங்க வேண்டும். வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. புதன் 8 மாணவர்களுக்கு யோகமான காலம் இது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் மேற்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 8 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிலும் நிதானம் தேவை. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குடும்பத்தில் பெண்களுக்கு சுப காரியம் நடைபெறும். மனமகிழ்ச்சி கூடும். நட்சத்திர பலன் மகம் தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர் நீங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரம்
எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. உத்தரம், நீங்கள் எதையும் தீர்மானித்து முடிவெடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிடைக்கும். கன்னிராசி. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். அலைச்சலுக்கு பின்னர் ஜெயம் உண்டாகும். நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. குரு 9. இளைஞர்களுக்கு நல்லதொரு காலம் இது. இளைஞர்கள் மேல் படிப்பு படிக்க வெளிநாடு செல்வர். சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பார்ப்பர். உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 7. வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரிகள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சனி 6. இரும்பு சார்ந்த வணிகம் சிறப்பாக அமையும். ரியல் எஸ்டேட் வணிகம் சிறப்பாக அமையும், லாபகரமாக இருக்கும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வே, ஏர்போர்ஸ் மற்றும் போலீஸ் இலாக்கா, இராணுவத்தில் பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் ஜெயமுண்டாகும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். கேது ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். உத்தரம், நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு வர தாமதமாகும். அஸ்தம், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. சித்திரை, எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. மனதில் பட்டதை கூற வேண்டாம். செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி அணிவித்து பசுனை தீபம் ஏற்ற வேண்டும். தாயாருக்கு வெண்புஷ்பம் சாற்றி, அதாவது மல்லிகை பூ சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும். துலாம் ராசி. சந்திரன் 8. எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. வண்டி வாகனத்தில் கவனமும் நிதானமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சூரியன் 5. உடல் நலனில் அக்கறை தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பின்னர் ஜெயம் உண்டாகும். புதன் 6. சந்தோஷம் கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவார்கள். இருந்தாலும் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். ராகு 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கிரைனைட் தொழில் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, நேரம் இது. சில பெண்கள் தொழில் தொடங்குவர். தெரிந்த தொழிலை தொடங்கினால் லாபம் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை.
குரு 8 உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். நிதானம் தேவை. செவ்வாய் 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் காரியங்கள், செங்கல் மணல் வியாபாரம் தாமதம் ஏற்படும். நிதானம் தேவை. பணவரவு சற்று தாமதமாகும். நட்சத்திர பலன் சித்திரை இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுவாதி இன்று சந்திராஷ்டமம், எதிலும் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. விசாகம் நினைத்த காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பணவரவு இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் ஆலயம் சென்று பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா அனுகூலங்களும் கிட்டும். விருச்சிக ராசி சந்திரன் 7 சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 5 திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சிலர் வெளிநாடு சென்று வேலையில் அமர்வர். செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. கேது 11 ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது காலணி வியாபாரம் செய்வோர் லாபம் ஈட்டுவர். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும். தொழிலாளர் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்தும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டுவர். புதன் 5 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரிகள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் விரோதத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் யோசித்து நிதானித்து பேசுவீர்கள். அதனால் செய்தொழில் லாபம் உண்டு, ஏற்றம் உண்டு. இன்று மனமகிழ்ச்சி கூடும். அனுஷம் மகான்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். பணவரவு தனவரவு இன்று உண்டு. கேட்டை எதிலும் நிதானம் தேவை. இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும். தனுசு ராசி சந்திரன் 6 சந்தோஷம் கூடும். மனமகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழி
சொத்துக்கள் கிடைக்கும். சனி 3ல் செய்தொழில் லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த தொழில்கள் லாபம் ஈட்டும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். புதன் நாளில் பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்துவார்கள். வயதான பெரியவர்கள் பக்தி சுற்றுலா மேற்கொள்வார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் பேசும்போது நிதானமாகவும் கவனித்தும் உரையாட வேண்டும். அதனால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் நாளில் உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுவர். குரு 6ல் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் வாங்கும் போது யோசித்து நிதானித்து அதன்பின் வாங்க வேண்டும். செவ்வாய் 7ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உறவினர்கள் மத்தியில் உரையாடும் போதும், நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் உரையாடும் போதும் மிகுந்த கவனத்துடன் உரையாட வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. அதனால் கலகம் ஏற்படுவதை தவிர்க்கலாம். கேது 10ல் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாராத கடன் இன்று வசூலாகும். இன்று தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் கவனம் தேவை. பூராடம் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடாது. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும், பின் ஜெயமுண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று தனவரவு உண்டு. உத்திராடம் நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. சிவாலயம் சென்று குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி, கடலை மாலை சூட்டி, பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா இன்னல்களும் நீங்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை பெறும். மகர ராசி. சந்திரன் 5ல் சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சூரியன் 2ல் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடன் உரையாடும் போதும் பழகும் போதும் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சனி 2ல் உடல் நலனில் கவனம் தேவை, அக்கறை தேவை. புதன் 3ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 3ல் செய்தொழிலில் லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சிறப்பாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. கிரைனைட் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபம் உண்டு. சுக்கிரன் 3ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனமகிழ்ச்சி கூடும். சௌக்கியம் உண்டாகும். குரு 5ல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. சிலர் வங்கிகளில் வேலை கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். செவ்வாய் 6ல்
ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நிலம் முதலீட்டு லாபகரமாக அமையும். கேது 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின்னர் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன் உத்திராடம் எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். திருவோணம் எதையும் நீங்கள் நிதானித்து செயல்படுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின்னர் ஜெயம் உண்டாகும். அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இன்று ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும். கும்பராசி சந்திரன் நாளில் உடல் நலனில் கவனம் தேவை. அக்கறையும் தேவை. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சனி ஜென்மத்தில் எதிலும் கவனமும் நிதானமும் தேவை. தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். தொழிலாளர்களுடன் அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். அதனால் மற்றவர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2 உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கெமிக்கல் வியாபாரம் நன்றாக நடக்கும். ஆனால் கடன் கொடுக்கும் பொழுது யோசித்து செயல்பட வேண்டும். சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் நிறுவனங்களில் தலைமை பதவி வகிப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. கூட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. கேது 8 உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துலங்கும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. அனுசரித்து போனால் எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. சதயம் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. எல்லோரையும் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு ஏற்றமிகு நாளாக அமையும். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கவலை வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் லாபத்தை ஈட்டலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக என்று கூறி வழிபட்டால் எல்லா வளமும் கிட்டும். மீனராசி சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று வாராத கடன் வரும். லாபகரமாக அமையும். ராகு ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழில் நிதானமும் கவனமும் இருந்தால் லாபம் ஈட்டலாம். சுக்கிரன் ஜென்மத்தில் தனவரவு உண்டு. பொருள் வரவு உண்டு. ஏற்றமிகு நாளாக அமையும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 3
உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. முதலீடு செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். செவ்வாய் நாளில் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நண்பர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் பேசும்போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின்னர் அவை வெற்றியளிக்கும். சனி 12 மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்துவோர் லாபம் ஈட்டுவர். புதன் ஜென்மத்தில் மாணவர்களுக்கு பிரயாணம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற பாக்கியம் கிட்டும். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ரேவதி நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. சித்தர்கள் ஆலயம் சென்று பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கூடும். 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை என்பதால் சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்திக்கு பசுனை தீபம் ஏற்றி வணங்கவும். ஷீரடி சாய்பாபா ஆலயம் சென்று பசுனை தீபம் ஏற்றி வணங்கவும். குரு ராகவேந்தர் ஆலயம் சென்று பசுனை தீபம் ஏற்றி வணங்கவும். குரு அருள் பெற்றால் எல்லா இன்னல்களும் மறையும். எல்லா தோஷங்களும் மறையும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.